இந்த மாதிரி பேர் வச்சு எனக்கு புரியல. பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயோ படையப்பா, சாரி டியூட்ஸ், சாரி. சமைக்கணும்னு சொல்லி நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப யாரோ ஒருத்தர் தான் வந்து அந்த கில்லி பிரியாணி பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அட பாவி, டேய் அதுக்கு தான் போகணும்னு சொன்ன. கேட்டியாடா? இருங்க ஒரு நிமிஷம், கதையை ஃபுல்லா கேளுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதான் ஹோம்மேட் நாங்களே வீட்ல செய்யற பிரியாணி பிளான் பண்ணதே அதான். பிளானே அதான். வீட்ல செய்யற பிரியாணினா பெர்ஃபெக்ட். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. நெதர்லாந்து தாமஸ் டாப் நாச் பிரியாணி. டாப்லெஸ்ஸா? சீ, அசிங்கமா பேசுற. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? டாப் நாச் பிரியாணி சொல்லு. பாத்தி அப்பா வாயில இருந்து வர வச்சோம் லூசு பையல. இதை மட்டும் கட் பண்ணி ரீல் போட்டுக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எப்படியா டாப் நாச் வாங்க முடியும் அந்த பிரியாணிக்கு? ஐயோ பயமா கழிச்சாத. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தெரியாது. இப்படிதான் செம்ம ஃபன்ஃபில்டா இருந்தது சண்டே எபிசோட். புகழ் ஏதோ ஒரு விஷயத்த தப்பா சொல்ல, அது அவர் வேணும்ட்டே சொன்னாரா இல்ல ஃபன்னுக்காக சொன்னாரான்னு தெரியாது. ஆனா ஒரு வார்த்தையை தப்பா சொல்ல தாமு அப்பா அதை கரெக்ட் பண்ணாரு. டேய் அது டாப்லெஸ் இல்லடா, அது டாப் நாச் அப்படின்னாரு. அவ்வளவுதான் புகழ் ஒரேடியா ராஜு கிட்ட, நம்ம அப்பா கிட்ட டாப் நாச் வாங்கியாச்சு, நான் சொன்ன மாதிரியே எனக்கு டாப் நாச் வாங்கி கொடுத்துட்டேன்னு ரெண்டு பேரும் ஹைஃபை போட்டுக்கிட்டாங்க. குரேஷி சும்மா இருப்பாரா? குரேஷி உள்ள வந்து போ 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 போய் அப்பா உடனே கட்டிப்பிடி அப்படின்னு சொல்ல, ரோடு போட்டு கொடுத்தா ரோடே போட்டுருவாரு புகழ். இந்த ஐடியாவை கொடுத்த உடனே புகழ் நேரா ஓடி போயிட்டாரு தாமு அப்பா கிட்ட. எப்பவும் டாப் நாச் வாங்கினா தாமு அப்பா கிட்ட கூப்பிட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாரு. ஆனா இந்த தடவை அவர் கூப்பிடாமலே ராஜுவும் புகழும் ஓடி போய் தாமு அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாமலே அவர்கிட்ட கட்டாயப்படுத்தி முத்தம் வாங்கினாங்க. அவர்கிட்ட முத்தம் வாங்கினது பத்தாதுன்னு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் ஷெஃப் கௌஷிக் கிட்டையும் அடம் பிடிச்சி புகழ் முத்தம் வாங்கினாரு. அங்கிருந்து நேரா கிளம்பி போய் நம்ம மாதம்பட்டி கிட்ட நின்னாரு. மாதம்பட்டி சார திணற பிடிச்சி முத்தம் கொடுத்தே ஆகணும்னு புகழ் கட்டாயப்படுத்தினாரு. மாட்டேன்னு சொன்ன மனுஷனை எங்க கிடைக்குதோ நாங்க முத்தம் கொடுப்பேன்னு புகழ் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வந்தாரு. வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினது ஷபானா. ரொம்ப முடியலையா? அதுதாங்க நிஜம். சண்டே எபிசோட ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருவோமா? வெல்கம் டு சாம்ரியா சேனல். இது குக் வித் கோமாளி சீசன் 6 ஃபன் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்ல 3 இன்கிரீடியன்ட்டை கொடுத்தாங்க. ஒன்று சங்குப்பூ, ஒன்று ஸ்ட்ராபெரி, ஒன்று காடை. இந்த சங்குப்பூ வச்சு என்ன சமைப்பாங்கன்னு தெரியல. ஸ்ட்ராபெரி அண்ட் காடை வச்சு ஏதாவது செய்யலாம். ஸோ 2 டீம்ல இருந்தும், அதாவது ப்ளூ ரெட் டீம்ல இருந்து ஒரு குக்கும் ஒரு இன்கிரீடியன்ட்டை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அதை பேஸா வச்சுதான் அவங்க ஒரு ஐட்டம் ரெடி பண்ணணும். குக்கிங் டைம் பாத்தீங்கன்னா 2 hours. ஸ்டார்டிங்ல என்னனாலும் பேசிக்கலாம், என்னனாலும் பிளான் பண்ணிக்கலாம். சமைச்சிட்டு இருக்கும்பொழுது ஹெல்ப் பண்றதோ ஐட்டம்ஸ் மாத்திக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரெட் டீம்ல பிரியா ராமன் மேம் ஸ்டார்டர் செய்ய போறேன்னு சொன்னாங்க. மேற் பாத்தீங்கன்னா டெசர்ட் செய்ய போறேன்னு சொன்னாரு. ராஜு மெயின் டிஷ் ஒன்று செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. காடை தொக்கு பிரியாணி செய்ய போறேன்னு சொன்னாரு. அதே ப்ளூ டீம்ல பாத்தீங்கன்னா ஷபானா நான் டெசர்ட் செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. நந்தகுமார் நான் வந்து மெயின் டிஷ் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லக்ஷ்மி மேம் நான் ஸ்டார்டர் செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டீம் பிரிச்சுக்கிட்டாங்க. லக்ஷ்மி மேமும் பிரியா மேமும் சங்குப்பூ வச்சு ஸ்டார்டர் செஞ்சாங்க. ஷபானா அனுமேர் ஸ்ட்ராபெரி வச்சு டெசர்ட் பண்ணாங்க. நந்தகுமார் அண்ட் ராஜு காடை வச்சு ஒரு மெயின் கோர்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன இன்ஹரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, வாயில லெமன் வச்சுட்டு குக் கோமாளிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். ஸோ வாயில லெமன் வச்சா பேச முடியாது, ஆக்ஷன்ல தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதையே பிரேக் பண்ற மாதிரி ராஜு என்ன பண்ணாருன்னா, லெமனை ஒரு பக்கமா வாயில வச்சுக்கிட்டு தலைவர் மாதிரியே சூப்பரா பேசி மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தாரு. வாயில லெமன் வச்சுட்டு பாட்டு கூட பாடினாருன்னா பாத்துக்கோங்களேன். ஷபானாக்கு இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் கிடைச்சது. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, ஷபானாவோட பிரசன்டேஷன். அவங்க ஆரஞ்சுல உள்ள இந்த பல்ப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த தோல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட டெசர்ட்டை செட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சூப்பரான ஐடியாவை கொடுத்தது லக்ஷ்மி மேம். அவங்க தான் வந்து ஆரஞ்சை கட் பண்ணி அந்த பல்ப் எடுத்துட்டு நீ அதுல செட் பண்ண, அது செம்ம ஐடியான்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஷபானாவும் அதையே ஃபாலோ பண்ணாங்க. ஆரஞ்சோட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு அந்த பல்ப்பை ரிமூவ் பண்ணிட்டு அந்த தோலை வாஷ் பண்ணிட்டு அவங்களோட மூஸை சூப்பரா செட் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு. அந்த விஷயம் தாமு அப்பாவை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இவங்க ஒரு கிளாஸ் டம்ளர்ல வச்சு கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு சூப்பரான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. இவங்க வின்னிங்ல லக்ஷ்மி மேம்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் கால் டீம் ஒர்க். அட்வான்டேஜ் வின் பண்ணதுக்கு ப்ளூ டீமுக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, ரெட் டீம்கால ஒரு 15 மினிட்ஸ் கட்டி போட்டுடலாம். அதாவது ஏதாவது ஒரு குக் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் அவங்க மொத்தமா ஒன்னா சேர்ந்துதான் ஒரு ஸ்டேஷன்ல தான் இருக்க முடியும். அப்படி காலைல கட்டி போட்டிருந்த சமயத்துல ராஜுவோட டிஷ் கொஞ்சம் லைட்டா சொதப்பிடுச்சு. உப்பு டேஸ்ட் கொஞ்சம் ஒழுங்கா பார்க்காம தண்ணி அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்தி பிரியாணி செஞ்சுட்டாங்க.
அது மட்டும் இல்லாம பிரியாணிக்கு வதக்குறது தான் முக்கியம். வெங்காயம் எதுவும் ஒழுங்கா வதங்கின மாதிரியே தெரியல. ஸோ ராஜு, பிரியா மேம், உமேர் இவங்க 3 பேரையும் ஒண்ணா கட்டி போட்டிருந்த பொழுது உமேர் தான் நடுவுல இருந்திருக்காரு. ஸோ அவர் கால் வந்து லைட்டா அடிபட்டுருச்சு. டைட்டா கட்டினதுல அவருக்கு கொஞ்சம் ரணம் ஆயிடுச்சு. ஃபைனலா பிளேட்டிங் முடிச்சு பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா பிரியா மேம் அண்ட் லக்ஷ்மி மேம் போட்டி போட்டாங்க இல்லையா ஸ்டார்டர்ஸ்க்கு. அதுல பிரியா மேம் டிஷ் வந்து லைட்டா கொஞ்சம் ஆயிலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால ப்ளூ டீம்ல இருந்து லக்ஷ்மி மேம் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஷபானா அண்ட் உமேர் போட்டி போட்டதுல ஷபானா, உமேர் 2 பேருக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைச்சது. அதுல முக்கியமா ஷபானாவை லாஸ்ட் வீக் திட்டிட்டோம்ன்ற ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து தாமுப்பாக்கு இருந்ததோ என்னமோ தெரியல. இந்த தடவை டாப் நாச் கமெண்ட் கொடுத்து அவங்களோட டிஷ்ஷை தாமுப்பா கேட்டரிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி ஷெஃப் கௌஷிக்கும் அவரோட ரெஸ்டாரண்ட்ல உமேரோட டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொன்னாரு. ஸோ லாஸ்டா வந்தது நந்தகுமார் அண்ட் ராஜு. ராஜுவோட பிரியாணி டெக்ஸ்சரை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிச்சு அது ஒன்றும் அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக வரலன்னு சொல்லிட்டு. நந்தகுமார் ஹேண்ட்மேட் நூடுல்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு பர்மீஸ் டிஷ் பண்ணியிருந்தாரு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. சாப்பிட்டு பார்த்து ஷெஃபுமே வந்து ரங்கராஜ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கமெண்ட் மூலமாவே தெரிஞ்சிருச்சு யார் வந்து வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ டீம்ல இருந்து நந்தகுமாருக்கு தான் வந்து கொடுத்தாங்க. மெயின் கோர்ஸ்ல வின் பண்ணது ஐடி விவசாயி நந்தகுமார் அவர்கள். ராஜு அவர்கள் அவரோட டிஷ் சொதப்பினதுக்கு காரணம் வந்து கோமாளி தான் நிறைய பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோமாலிஸ் டிஷ் பண்ணதுனால நீ வந்து டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க செஃப் எல்லாம். கொஞ்சம் லைட்டா ஷாக் ஆகி ராஜு சார்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கௌஷிக் சார் சொன்னாரு, நீ என்ன வந்து கமெண்டே சொல்ல விடல, ஆக்சுவலி உங்க பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்தாரு. ஸோ ப்ளூ டீம்ல இருந்து 3 பேருமே வின் பண்ணதுனால இந்த வாரம் வின் பண்ணது ப்ளூ. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து வின்னிங் பிளேஸ்க்கு போயிடுச்சு ப்ளூ டீம். ஒரு பெரிய ஷாக்கிங் பாத்தீங்கன்னா ஷபானாக்கு ஷெஃப் ஆஃப் த வீக் கொடுத்தாங்க. இந்த வாரம் ஷபானா அவர்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்க டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஷெஃப் எல்லாம் சொன்னாங்க. என்னடா இது டாப்ல இருந்தவங்க எல்லாம் கீழே வராங்க, கீழே இருந்தவங்க எல்லாம் மேல போறாங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு நமக்கு. ஸ்கோர் போர்டை பார்க்கும்பொழுது பிரியா ராமன் மேம் தான் இந்த தடவை லாஸ்டா வந்தாங்க. ராஜுக்கெல்லாம் கூட 4th பிளேஸ் கிடைச்சது. இதுல இருந்து கிரியேட்டிவிட்டிக்கு நிறைய மார்க் தராங்க. பிரசன்டேஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எலிமினேஷனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால ஷெஃப் ஆஃப் த வீக்கும் பாத்தீங்கன்னா ஷபானாக்கு தான் வந்தது. கோல்டன் ஏப்ரனும், அதாவது லீடர் போர்ட்ல டாப்ல இருக்கிறதுனால கோல்டன் ஏப்ரனும் ஷபானாக்கு தான் வந்தது. மொமெண்டோவும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர் வீல்ல ஷபானாக்கு மொபைல் ஃபோன் கிஃப்டா கிடைச்சது. ஸ்பின்னர் வீல்ல எனக்கு எப்பவுமே டவுட் என்னன்னா ரக்ஷன் கையை வச்சு ஸ்டாப் பண்றாரோன்னு. உங்களுக்கும் அப்படி தோணி இருக்கான்னு சொல்லுங்க. இதுதான் இந்த வாரத்தோட ஹைலைட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரெட் டீம் தான் வந்து சூப்பரா போக போகுதுன்னு நினைச்சா இந்த வாரம் ரெட் டீம் தான் மண்ணை கவிச்சு. போக போக நிலவரம் கிளியரா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, bye from Jamima. Take care.